அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ பார்க்க வந்த பூமி 6 ஏக்கரா 5 சென்ட்டுங்க. இது எங்கே இருக்குதுன்னா, சென்னம்பட்டி சனி சந்தைக்கும் பக்கத்துலேங்க. ஈரோடு மாவட்டம் சென்னம்பட்டி சனி சந்தைக்கு அருகிலுங்க, 1 கிலோமீட்டர் தூரத்துலைங்க. இது பார்க்க வந்தது ஈசானிங்க. ஈசானி ஓரத்துலேயே ஒரு சின்ன பள்ளம் ஒன்று போகுதுங்க. ஈசானி ஓரத்துலேயே இதுதான் வாழைத்தோப்புங்க. வாழைத்தார் ஒரு 2 ஏக்கரா போட்டிருக்குறாங்க ஒரு நெட்டில். அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா கரும்பு போட்டிருக்குறாங்க. கரும்பு ஒரு 2 ஏக்கரா வருங்க. ஆனால் தென்னை மரம்லாம் வச்சுருக்குறாங்க. காட்டை சுற்றியும் வச்சுருக்குறாங்கன்னு பாருங்களேன். இது சென்ற தடங்க. இது காட்டுக்கு சும்மா நடந்து போகிற மாதிரி போட்டிருக்குறாங்க. இது கரும்பு இந்த சைடுங்க, தென்பக்கம் சைடு. வாழை வடபக்கம் சைடுங்க. வாழை ஒரு 2 ஏக்கரா போட்டிருக்குறாங்க. கரும்பு ஒரு 2 ஏக்கராங்க போட்டிருக்குறாங்க. தென்னை மரமும் ஏதோ ஒரு 10-50 மரம், ஒரு 10-20 மரம் இருக்குங்க, பெரிய மரம். இப்போ நம்மளுக்கு பூமி பார்த்திங்கன்னா ஈசானியில் தான் கிணறு அமைஞ்சிருக்குதுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஈசானியில் கிணறு அமைஞ்சிருக்குதுங்க. கிணத்துல பார்த்திங்கன்னா மேலேயே தண்ணி கிடக்குதுங்க. கிணறுங்க, மோட்டர் ரூம்பு, 7.5 HP சர்வீஸு, ஒரு போர் இருக்குதுங்க. தண்ணி எந்த வேசைக்குமே வடியாதுங்க, அந்தளவுக்கு தண்ணி கிடக்குதுங்க. இது கரும்பு தோட்டங்க. இந்த பக்கத்து வாழைங்க. இது பார்த்திங்க இந்த மூலையாக இருக்குது. குபார மூலை பக்கத்தில் தான் இருக்குது வீடு. அதிலிருந்து அப்படியே பார்த்திங்கன்னா ஈசானியில் தான் கிணறு அமையுதுங்க. கிணறு நல்லா கொஞ்சம் பெரிய கிணறு தான், ஆழமான கிணறு தான். மேலேயே தண்ணி கிடக்குது. பார்த்துக்கிட்டு வந்தோம்ல அந்த வாழைத்தாருங்க, வாழைத்தோப்புங்க, கரும்பு காடுங்க, மோட்டர் ரூம்பு. ஆனால் ஒரு 6 ஏக்கராவுமே சதுரமாக வந்துடுங்க. ஒரே சதுரமான பூமி தாங்க. எந்த பக்கத்தையுமே குறைபாடு இல்லாத அப்படியே ஒரே சதுரமாக தான் அமையுங்க. இந்த பருத்தி காடு அந்த பருத்தி காடு அந்த வீட்டை ஒழுக்கத்துக்கு அப்படியே கரும்பு காடு இல்லைங்க, அந்த பருத்தி காடு மட்டும். வீடுங்க. இப்போ வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறேங்க. இந்த தடை இவங்க சொந்தமாக இவங்க காட்டிலே போட்ட தடைங்க. சோலாப்பூர் கம்மனூர் என்ன ஆனால் இதில் என்னென்னா இந்த செட்டு அவங்க வச்சுக்குவாங்க, வீடு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. எங்கேங்க இந்த செட்டு அவங்க வச்சுக்குவாங்க. 2 மாட்டு செட்டு வச்சுக்குவாங்கன்னு பாருங்களேன். வீடு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க.
அட்டை போட்ட வீடு தாங்க. வீடு அட்டை போட்ட வீடாக இருந்தாலும் பெரிய வீடு தாங்க. நம்ம வந்தால் அப்படியே உட்காந்து பண்ணையம் பண்ணிக்கலாங்க. இந்த தடம் வந்து 15 அடி தடம் வந்து அப்படியே நம்மளுக்கு காட்டுக்கு வந்து இவங்க வாங்கியிருக்கிறாங்க, பார்த்துங்க. அப்புறம் அந்த சைடு வந்து பொதுவு தடங்க. இந்த தடம் வந்து 15 அடி மண் தடம் வந்து நம்ம பத்திரத்துலேயே வந்துடுங்க. இது பொதுவு தடம் தாங்க. அனைத்து காட்டுக்காரருக்குமே இது வந்து பொதுவுங்க. நம்மளுக்கு பத்திரத்தில் வந்து வந்துடுங்க, மென்ஷன் பண்ணி விட்ருவாங்க. இந்த தடம் வந்து 15 அடி தடம் வந்து இவங்க வந்து சொந்தமாக வாங்கினதுங்க காட்டை. அந்த 6 ஏக்கரா 5 சென்ட்டுக்கு வாங்கினதுங்க வீடுங்க. இது சந்தைப்பேட்டை மெயின் ரோட்டிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த மண் தடம் வந்து 1 கிலோமீட்டர் வரணுங்க. இந்த பூமிக்கு வர்றதா இருந்தால் 1 கிலோமீட்டர் இந்த வரணுங்க. ஆனால் வந்து இந்த நம்ம தடம் வந்து இப்போ 15 அடி தடமும் வந்து நம்ம பத்திரத்துக்கு வந்து அமைஞ்சிருங்க. ஆனால் இது வந்து விலை பார்த்தீங்கன்னா ஏக்கரை வந்து 67 லட்சம் ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கரை. வாங்க, நேரில் வாங்க, குறைச்சி பேசிக்கலாம். ஏதோ குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்க, நேரில் வாங்க. நான் ஃபோன் நம்பர் சொல்கிறேங்க, 63 79 97 95 14. இந்த நம்பரை கூப்பிடுங்க. பூமி பிடிச்சிருந்தா நேரில் போய் பார்ட்டிக்கிட்டே நேரில் போய் பேசலாம். வாங்க. நன்றி, வணக்கம்.